அபரிமிதவரன் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ்ஜி. உங்கள் வாழ்க்கையில் வெறும் பிரச்சனைகள் மட்டும்தான் மிஞ்சுதுன்னா அது எல்லாமே நான் சொல்கிற இந்த 6 விஷயங்களுக்குள்ளாரே அடங்கிடும். மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏதோ ஸ்டக்கான ஒரு ஃபீலிங் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்கள் பண வரவு எப்பயும் ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் இருக்கும். அதாவது ஒரு நிலையாக இல்லாமல் ரொம்ப அதன் மீது உங்களுக்கு ஒரு அவநம்பிக்கை எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி, மனைவி கணவன், உங்கள் 2 பேருக்குள்ளார ஒரு நல்ல புரிதல் இல்லாமல் இருக்கும். ஒரு விஷயம் நல்லது செய்ய போய் அது கெட்டதாகவே முடியும். இதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவும் வந்துக்கிட்டே இருக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பவும் ஒரு ஓவர் திங்கிங் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்டு இருப்பீங்க. கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பீங்க. ஐந்தாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு எங்கே எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாமல் இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆறாவது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும்னு நினைப்பீங்க ஒரு முன்னேற்றத்துக்காக. ஆனால் அது எதனால் சில விஷயங்களால செய்ய முடியாமல் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. இல்லைனா அது ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருப்பீங்க. சரி, இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இது எதனாலன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்ட்ராலஜியில் சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமிய கர்மா அப்படின்ற 3 விஷயங்கள் இருக்குது. இந்த 3 விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சஞ்சித கர்மா எடுத்துக்கலாம். இது உங்களுடைய முன் ஜென்மத்து பதிவுகள், சரிங்களா? ப்ளஸ் உங்களுடைய டிஎன்ஏ வழி, அதாவது உங்கள் முன்னோர்கள் வழியாக இருக்கிற பதிவுகள், ப்ளஸ் இப்போ உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் மனதளவில். இந்த விஷயங்கள் தான் எல்லாமே உங்கள் சப்கான்ஷியஸ் லெவலில் உங்களை ரொம்ப ப்ரோக்ராம் பண்ணி அது உங்களை வழி நடத்துகிற விஷயங்கள். பிராப்த கர்மா பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நன்மை தீமைகள் எல்லாம் கலந்து இந்த ஜென்மத்தில் நடக்கிறது எல்லாமே. சரி, இது எல்லாமே இருக்குது. நான் எந்த தப்பு இப்போ செய்யலை, ரொம்ப நேர்மையாக இருக்கேன், இதை மாற்றுறதுக்கு ஒரு வழி இல்லைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை நம்ம இந்த ஆகாமிய கர்மாவில் நம்ம மாற்றிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, இது ஃப்யூச்சரை சொல்கிற விஷயம். இது நார்மலாக விதிப்படி இருக்கும். இதை நம்ம மாற்றிக்கும் செய்யலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய இலக்கு ஒன்று சூஸ் பண்ணணும். அந்த இலக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், அதாவது உங்களை பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் உயர்த்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அப்படி செய்கிறப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே மாறிடும் எல்லாமே. சரி, இதை நம்ம சீக்கிரமாக நம்ம மனதளவில் எப்படி மாற்றலான்ற ஒரு விஷயங்கள் என்ன இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. முருகனுடைய 6 படி நன்றி குறியீடு, அதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்றதோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த 6 படி நன்றி குறியீடு ப்ளஸ் சப்ளிமினல்ஸ் ஆடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, திருப்புகளுடைய சப்ளிமினல்ஸ் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து 30லேருந்து 90 நாட்கள் நீங்கள் கேட்டு வர உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றம் கண்டிப்பாக நிகழும். ஏன்னா இது முருகனுடைய திருப்புகள்ன்றதுனால கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து செய்ய செய்ய அது மனதளவில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சப்கான்ஷியஸ் லெவலில். அதுவே நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற விஷயத்தை சீக்கிரம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா, இல்லை உங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க யாராவது இந்த மாதிரி விஷயம் அவங்க வாழ்க்கையில் பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இதே மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களை தேடி வர நம்ம அபரிமித வேலன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஞாபகமாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இதை கேட்டமைக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.